ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஓஏவுக்கான சிலபஸ் ப்ளஸ் கிளாஸ் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம், நீங்கள் என்ன மாதிரி எனக்கு ஒத்துழைக்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம A to Z நம்ம பேச போகிறோம். இப்போ நீங்கள் அந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி புரியாதவங்க கேட்காதவங்க இந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒன்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. இப்போ நமக்கு ஆகஸ்ட் 25 ஆகஸ்ட் 2025 எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் ஜூன்ல வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜூன்ல எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஜூன்ல வச்சாங்க அப்படின்னா நம்ம இப்போ போடக்கூடிய பேட்சை ஜூன் நோக்கி கொண்டு போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே நம்ம இப்போ போடக்கூடிய பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்டை நோக்கி தான் நம்ம போடுறோம். ஆகஸ்ட்டுக்கு அப்படிங்கிற போது நமக்கு நிறைய டைம் இருக்கு. ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாவே போய்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கறத A to Z பார்த்துடலாம். சிலபஸ்க்கு அப்புறமா இதுல மார்க் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கிளாஸ் டைம் இதெல்லாமே கடைசியா பார்த்துடலாம். அதே மாதிரி நம்ம கிளாஸ் ஒழுங்கா அட்டன் பண்ணாம ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ அவங்களோட பேப்பர் நம்ம ரீவேலேஷன் போட்டு வாங்கி வச்சிருக்கோம், அதாவது பேப்பரை அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கோம். அவங்க பண்ண மிஸ்டேக் என்ன, எதனால ஃபெயில் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்த்தலாம். ஏன்னா நம்ம அந்த மிஸ்டேக்கை ஃபியூச்சர்ல பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று அப்படிங்கிற போது அதை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இந்த பேப்பரெல்லாம் நான் நம்ம சேனல்ல கூட இதுக்கு முன்னாடி போடலை, உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க டைப் ரைட்டிங் பண்ணிருக்கணும், ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்க முடிச்சு வச்சிருக்கணும். தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ், இதுல ஜூனியரா இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா சீனியரா கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஜூனியர் சர்டிஃபிகேட்டாவது உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது நெசசரி. இப்போ ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா February 2025 எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்தது அப்படின்னா ரிசல்ட் காப்பியை வச்சு நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அந்த விதத்துல பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நமக்கு சிஓஏவை பொறுத்த வரைக்கும் 7 யூனிட் இருக்கு. இந்த 7 யூனிட்டுமே பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூனிட்ஸ் தான் இப்போ இருக்கிற மெத்தடு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதுல என்னென்னவெல்லாம் இருக்கு ஃபுல்லா டீப்பா பார்க்க தேவையில்ல, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர், ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். இப்போ கீபோர்டுனா என்ன, மவுஸ்னா என்ன, ஸ்பீக்கர்னா என்ன, இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்ன, பென்ட்ரைவ், சிடி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய யூனிட் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட். அப்போ இதே பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்னு பேர்ல இருக்கு. ஜஸ்ட் நம்ம ஒரு டைம் ரீட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஜஸ்ட் நம்ம ரீடிங்லேயே நம்ம முடிச்சிடலாம் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து செகண்ட் யூனிட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா கொடுத்துருக்காங்க. ஒன்று MS விண்டோஸ், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா லினக்ஸ். இப்போ இது ரெண்டுலயும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மட்டும் ப்ராக்டிக்கல் இருக்கு, இதுக்கு நமக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது. இதுக்கு தியரி மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போதுமானது தான். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது ஒன்று பார்த்தோம்னா MS விண்டோஸ், அதே போல லினக்ஸ். இதுல நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கொடுப்பேன், அதை மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது தான் இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் யூனிட்ல MS வேர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ்ல ரைட்டர் அப்படிங்கிற ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ MS ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த MS ஆஃபீஸோட பேக்கேஜஸ்ல இருந்து நமக்கு ஒரு 3 ப்ரோக்ராம் நமக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க சிஓஏ எக்ஸாமுக்கு. என்னென்ன அப்படின்னா வேர்டு 1, எக்ஸல் 1, ஆக்சிஸ் 1, அதே போல பவர் பாயிண்ட் 1. இந்த மாதிரி ஒரு 4 பார்ட் இருக்குங்களா. இப்போ இந்த 4 பார்ட்டை வச்சு அப்படியே இதோட ரிலேட்டடா இருக்கக்கூடியது தான் ரைட்டர். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ஒர்க் பண்றோம். ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நமக்கு நார்மலா கூகுள்ல சர்ச் பண்ணோம் அப்படின்னாலே இந்த ப்ரோக்ராம் வந்துடும். நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த வேர்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேர்டுங்கிறது செப்பரேட்டா நமக்கு கிடைக்காது. MS ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்கேஜா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ இந்த MS ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரீ கிடையாது, அதை நம்ம காசு கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ காசு கொடுத்து வாங்கும்போது நம்ம ஆக்டிவேஷன் கீ எல்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம சிஸ்டம் கொடுத்தோம்னா சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு கடையில் கொடுக்கும்போது அவங்க நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளா ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ அதே மாதிரி தான் இங்க நீங்க பண்ற ஒர்க்கை இந்த ப்ரோக்ராம்ல போயிட்டு பண்ண போறீங்க, சரிங்களா? எல்லாம் அதே தான், கொஸ்டினும் அதே தான், அவுட்புட்டும் அதே தான், ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். ஒன்றை தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னா
அடுத்து பார்க்கக்கூடியது உங்களுக்கு ஒரு டைம் சொன்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் இது. அடுத்து பாத்தீங்கன்னா 7வது யூனிட். 7வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம். மொபைல் ஃபோனை பத்தி ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா மேக்ஸிமம் யூனிட்ஸ் இதுல கவர் பண்ணிடலாம். கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆயிரும். இன்டர்நெட்ல ஒரு பேசிக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். ஒய்ஃபைனா என்னன்னு நமக்கு தெரியும், ஹாட்ஸ்பாட்னா என்னன்னு தெரியும், ப்ளூடூத்னா என்னன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் பத்தியும் நெட்வொர்க்ஸோட டைப்ஸ் பத்தியும் இருக்கும். அதே மாதிரி ஜிமெயில் பத்தி கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சாலே ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். இப்ப கீழே வந்து நம்ம எவ்வளவு நேரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும், ஒவ்வொரு பார்ட்ல இருந்து எவ்வளவு மார்க்ஸ் கேட்கறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த மேல பார்த்தா 7 யூனிட்டுமே நான் சொல்லக்கூடிய ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸை படிச்சா கூட நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணிடலாம். அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. நம்ம நடத்தக்கூடிய கிளாஸை கண்டினியூவா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஓஏவுக்கு அப்பியர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கும் பட்சத்துல நீங்க 120 மணி நேரம் பிராக்டிஸ் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நெசசரியான விஷயம். இப்போ வந்து இந்த 120 மணி நேரத்துக்கு நாம ஏதாவது ப்ரூஃப் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம போடக்கூடிய இந்த 2.5 மந்த்ஸ் நம்ம டியூரேஷன் கொண்டு போகிறதா பிளான் இருக்கு. அப்போ அந்த டியூரேஷன்ல நம்ம கிளாஸ் டைம் பிளஸ் நீங்க நான் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் இது எல்லாமே போக நமக்கு எக்ஸாம் வர வரைக்கும் இருக்கக்கூடிய மீதி டைம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம 120 மணி நேரத்துக்கு மேலேயுமே வந்து பிராக்டிஸ் எடுத்துருவோம். இதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸ் 2010 அதே போல விண்டோஸ் 2010 இது வந்து நம்ம கிட்ட இருக்கணும். சரிங்களா? விண்டோஸ் நமக்கு தெரியும், விண்டோஸ் 7, 8, 10 இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி எம்எஸ் ஆஃபீஸ் 2010 நீங்க வந்து உங்களோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வெரிஷன் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்றேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த பார்ட்ல இருந்து எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ்ல இருந்து 70% மார்க் நமக்கு வந்துடும். அதே மாதிரி லினக்ஸ் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் இதுல இருந்து 30% மார்க். இது வந்து பார்த்தோம்னா தியரிக்கும் அதே தான், ப்ராக்டிக்கலுக்கும் அதே தான். அப்போ வந்து தியரிக்கு வந்து இந்த 2 பார்ட்ல இருந்தும் 70 மார்க் வந்துடும். அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கலுக்குமே 70 மார்க். இந்த இடத்துல லினக்ஸ்ல இருந்து 30 மார்க். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கவர் ஆகும். நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இன்னும் வந்து ஈஸியாக புரியும். ஜஸ்ட் இப்போதைக்கு இதை நம்ம மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டா போதும் தான். இப்போ அடுத்து வந்தோம்னா யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய பிரீஃபான சிலபஸை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்குள்ள நமக்கு சப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்ல சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சிலபஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம இவ்வளோலாம் வந்து பார்க்க தேவையில்லை. ஒரு சில விஷயங்கள் உள்ள ஸ்கிப் பண்ணுவோம், அதை நம்ம பார்த்துக்கலாம். இங்க பார்க்கும்போது பெருசா இருக்கும், ஆனா இவ்வளவு விஷயங்கள் இல்லை. இப்போதைக்கு இதை நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறீங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணும்னா நமக்கு இவ்வளவு சின்ன டியூரேஷன்ல படிச்சிட முடியுமா அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உள்ள வந்தோமா அப்படின்னா ஈஸியா படிச்சிடலாம். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தியரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகபட்ச மார்க்கா 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடத்துறாங்க. அப்போ எக்ஸாமுக்கான டைம் பார்த்தோம் அப்படின்னா 2 மணி நேரம் எக்ஸாமை முடிக்கிறதுக்கான டைம். இதுல குறைஞ்சபட்சம் நீங்க 40 மார்க் எடுத்தா பாஸ், ஜஸ்ட் பாஸ். சரிங்களா? அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு என்ன எடுக்கணும், செகண்ட் கிளாஸ்க்கு, அதுக்கப்புறம் டிஸ்டிங்ஷன், இதுக்கெல்லாம் என்ன மார்க் எடுக்கணுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 100 மார்க் எப்படியெல்லாம் டிவைட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அப்படிங்கிற 10 கொஸ்டின் கேட்டுடுறாங்க 1 மார்க். அடுத்து மேட்ச் தி பேர்ஸ், இது ஒரு 1 மார்க் ஒரு 10. மல்டிபிள் சாய்ஸ் 10, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 10. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40க்கு நீங்க 35 கொஸ்டின் வந்து கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணிடலாம். இதுல எந்த விதத்துலயுமே வந்து மிஸ் ஆகாது. நம்ம மெட்டீரியல்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம். சரிங்களா? அதிகபட்சமா நீங்க 30 பிளஸ் வச்சுக்கோங்க. இந்த 5 வந்து நம்ம முன்ன பின்னா படிக்கிற விஷயத்துல இருந்து வந்துடும். அதை நம்ம பார்த்துக்கலாம். சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 18 2 மார்க் கேட்பாங்க. அதுல நீங்க 15 எழுதுனா போதுமானது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், மொத்தமா 30 மார்க். இப்போ இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் எப்படி கவர் ஆகும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கும்போது நீங்க தவறாம அட்டன் பண்ணி வந்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து நடத்தும் போதே சொல்லுவேன், இது 2 மார்க்கா வரும், இது 1 மார்க்கா வரும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம். அப்போ அதுல இருந்து மேக்சிமம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் 2 மார்க் ப்ராக்டிக்கல் இருந்தே கவர் ஆயிரும். அப்ப மீதி நீங்க படிக்க வேண்டியது அதிகபட்சமா ஒரு 6 கொஸ்டின் வச்சுக்கலாம். ஏன்னா சாய்ஸ்ல 3 போயிருது. அப்படிங்கிற போது இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க்.
6 5 மார்க் நமக்கு கேட்பாங்க. எய்தர் ஆர் டைப் தான். அப்போ வந்து பார்த்தோம்னா 2 கேள்விகள் கேட்பாங்க. ஒன்று ஏ கேட்பாங்க, இன்னொன்று வந்து பி கேட்பாங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். அப்போ நமக்கு 7 யூனிட் இருக்கு, 6 5 மார்க்கு, 6 எய்தர் ஆர் டைப். ஒவ்வொரு கொஸ்டினும் 2 கொஸ்டின் கேட்க போறாங்க. மொத்தமா 12 5 மார்க் கேட்க போறாங்க. அப்போ இந்த 12 5 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமா 4 அப்படி இல்லைன்னா 5 ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் கவர் ஆயிரும். நம்ம ப்ராக்டிக்கல் வந்து பார்த்தோம்னா 30 மார்க் கொஸ்டின்ஸா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ அது உங்களுக்கு மெயின் எக்ஸாம்ல ப்ராக்டிக்கல்ல கேட்கும்போது 30 மார்க்கு, அதே வந்து உங்களுக்கு தியரி எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா 5 மார்க்கு. அதே கொஸ்டின் தான், அதே ஸ்டெப் தான். அதை நீங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நான் வந்து கிளாஸ்ல சொல்லுவேன். அதை பார்த்தா போதும். கிட்டத்தட்ட இங்க ஒரு 8 கொஸ்டின் பிளஸ் இங்க ஒரு 4 கொஸ்டின். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 50% வந்து நமக்கு கவர் ஆயிரும். அந்த 1 மார்க் எல்லாம் நான் நடத்தும் போதே சொல்லுவேன், இதெல்லாம் 1 மார்க், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மேக்சிமம் வந்து போதுமானது தான். சரி, அடுத்த பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸசைசஸ். இதுல வந்து பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கீழேயும் சப் கொஸ்டின்ஸ் தான். இது நம்பர் 1. அதுல ஸ்டார்டிங் ஏ ப்ரோக்ராம் அண்ட் ரன்னிங் ஏ ப்ரோக்ராம், இது ஒரு கொஸ்டின். ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ், இது ஒரு தனியான கொஸ்டின் தான். அடுத்து ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர், இது ஒரு தனியான கொஸ்டின். இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லாம் சப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை பார்க்கறதுக்கு 7 கொஸ்டின் தான். மொத்தமா இதுக்குள்ள 21 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ இந்த 21 கொஸ்டின்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 30 மார்க் கண்டிப்பா ப்ரெசென்ட் ஆகும். இது மேக்சிமம் ப்ரெசென்ட் ஆகுது. எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு வராம போகுது. அது வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு வராதது வந்து பிரச்சனை இல்லை, நமக்கு வரும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி ஒரு 30 மார்க் கொஸ்டினை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு, அடுத்து வந்து ரைட்டர். இந்த வேர்டோட சிமிலர் தான் ரைட்டர்னு சொன்னோம்ல, இதே கொஸ்டின் தான். இப்போ ஸ்டெப்ஸ் மட்டும்தான் மாறும். வேர்ட்ல இருக்கக்கூடிய இதே கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுக்கான அவுட்புட்டும் அதே தான் நம்ம வந்து இந்த ரைட்டர்லையும் கொடுப்போம். இப்போ நமக்கு மாறக்கூடியது ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும் தான் மாறும், மற்றபடிக்கு எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லேயே சப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 14th கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஸ்பெல் செக் இருக்கு, டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கு, இண்டெக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சொல்லி ஒரு கொஸ்டின் தான், ஆனால் இதுக்குள்ளேயே 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கு. எக்ஸல் அப்படியே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்க், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேஸ்ன்னு சொல்லலாம். அடுத்த பவர் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. அடுத்து வந்து இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ். இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நமக்கு தெரிஞ்சது தான். அதை பேப்பர்ல எப்படி எழுதுறது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானதான். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா சர்ச்சிங் ஏ வெப்சைட். ஒரு வெப்சைட்டை நமக்கு சர்ச் பண்ண தெரியுதா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல உங்களுக்கு வந்து ஏதாவது விஷயம் தேவைப்படுதுன்னா அதை உங்களால் தேடி எடுக்க முடியுதா அப்படிங்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து இமெயில் கொஸ்டின். இமெயில் அனுப்ப முடியுதா, ஃபார்வர்ட் பண்ண முடியுதா, ரிப்ளை கொடுக்க முடியுதா, இந்த மாதிரி வந்து பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். அடுத்து இதுல கூகுள் ஃபார்ம். இப்போ யாருக்கிட்டையாவது இருந்த டேட்டாஸ் நீங்க கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து உங்களால டேட்டாவே வந்து கலெக்ட் பண்ண முடியுதா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாடல் வந்து அனுப்பிச்சு விட்டுருப்பேன், டெமோ டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதெல்லாம் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கக்கூடியதான் இந்த கொஸ்டின். அடுத்து வந்து கூகுள் ஷீட், எக்ஸல்ல ஒர்க் பண்ற மாதிரியே தான் இப்போ ஆன்லைன் கூகுள் ஷீட்ல உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியது இந்த கொஸ்டின். அடுத்து உங்களால ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இது எல்லாமே பேசிக்காவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபாக இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா டீப்பாகவே பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் கொஸ்டினுக்கான மார்க்ஸ் எப்படி இருக்கு, எக்ஸாம் டைம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதுலையுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மார்க்கா 100. அடுத்து இதுக்கு அதிகபட்ச டைமா 2 மணி நேரம். ஆனால் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டிய மார்க்கு 50, ஜஸ்ட் 50 நீங்கள் எடுக்கணும். ஆனால் தியரியில பார்த்தீங்கன்னா 40 எடுத்தா பாஸ். இங்கே மட்டும் ஏன் 50 அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அப்படியே ஃபுல்லாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. கீழே இந்த 2 பார்த்துட்டு வந்துருவோமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைவா. இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகக்கூடிய கொஸ்டின், மெயின் எக்ஸாம்ல போயிட்டு ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னா அந்த கொஸ்டின்ல இருந்து ஒரு சில கேள்விகள் உங்களை வந்து ஸ்டாஃப் கேட்பாங்க.
சம்திங் என்ன மாதிரி எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் கிளாஸ்ல சொல்றேன். அதே மாதிரி டெமோ கிளாஸ் வீடியோஸ் கூட நான் அனுப்பியிருப்பேன், அதுல வந்து இருக்கும், ஒன்ஸ் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அதுக்கு கண்டிப்பா 5 மார்க் கொடுத்துருவாங்க, இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓரளவுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா, சுத்தமாவே பண்ணலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்ஸ் குறையும், அது வந்து பிரச்சனை இல்லை. நம்ம கிளாஸ் நடத்தும் போது ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி நடத்துவோம், நீங்க அதை பார்த்துக்கிட்டா போதுமானதுதான். அடுத்து ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்மிட் பண்ணியே ஆகணும். இப்போ அந்த ரெக்கார்ட் நோட்டுக்கு கம்பல்சரி 5 மார்க்ஸ் கொடுத்துறாங்க. அந்த 5 மார்க் வாங்குற அளவுக்கான ரெக்கார்ட் ஃபார்மேட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம், அதை பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லேப் எக்ஸசைஸ் 3 30 மார்க் கேட்பாங்க. அப்போ 3க்கு 90 மார்க் ஆச்சுங்களா. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 1 to 7 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ப்ரெசென்ட் ஆயிரும். மீதி ஒரு கொஸ்டினை நம்ம எழுதுறதுக்கு தான் மீதி எல்லாத்தையுமே வந்து பார்த்தாகணும். அது எப்படினாலும் கேட்பாங்க, ஒன்று ஓப்பன் ஆஃபீஸ் டைப்ல இருந்து கேட்கலாம், இன்னொன்று எம்எஸ்ல இருந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் பர்பஸ் நினைக்காம கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல வச்சு நம்ம ப்ராக்டிஸை பண்ணணும். ஏன்னா நம்ம அது எல்லாமே போயிட்டு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள். தியரினா கூட இது வேணா அது வேணா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப்பே பண்ணாம பார்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் நோட் புக். இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் நோட்டை நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத டோட்டே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா A4 சைஸ் பேப்பர்ல மட்டும்தான் நீங்க ரெக்கார்ட் நோட்டை ரைட் பண்ணணும். அடுத்து கவர் பேஜ், சர்டிபிகேட் பேஜ், டேபிள் ஆஃப் கண்டென்ட் இது எல்லாமே இருக்கிற மாதிரியான ரெக்கார்ட் ஃபார்மேட்டை நீங்க கிரியேட் பண்ணியிருக்கணும். அடுத்து ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட கைப்பட தான் நீங்க எழுதியிருக்கணும். மற்றவங்க எழுதின அந்த ரெக்கார்டை வாங்கி ஜெராக்ஸ் போட்டுக்கூடாது, சரிங்களா. இதுதான் வந்து சொல்ல வராங்க. அடுத்து அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரிண்டட் ஃபார்மேட்ல கூட வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்க அவுட்புட்டை வந்து டிரா பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா பிரிண்டா எடுத்து கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அடுத்து ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹார்ட் பவுண்டா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்பைரல் பவுண்ட் இல்லைன்னா சாஃப்ட் பவுண்ட். இந்த ஸ்பைரல் ஃபார்மேட் பண்ணுவோம்ல, அதுல ஏதாவது ஒரு டைப், இதுல 3த்துல ஏதாவது ஒன்று. நமக்கு வந்து ஸ்பைரல் ஃபார்மேட்ஸ் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் நம்மளுமே வந்து கொடுக்குறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கிற மாதிரியான எல்லா எக்ஸசைஸுமே நீங்க ரெக்கார்ட் நோட்ல ரைட் பண்ணியிருக்கணும். சிலபஸ்ல எத்தனை இருக்கு? 34 கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அடிஷ்னல் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் இருக்கு. ஓப்பன் ஆஃபீஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும், 34 கொஸ்டின் மட்டும் நம்ம ரெக்கார்ட் நோட் ஃபார்மேட்டை கொடுத்தா போதுமானது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணக்கூடிய நாட்கள், அது எப்படியெல்லாம் வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டர்ல சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரூல். ஆனா எக்ஸாம் சென்டர்ல 10 நாளைக்கு முன்னாடிக்கு நம்மளால வந்து சப்மிட் பண்ண முடியாது, எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் சென்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வச்சு நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒரு 3 எக்ஸாம் சென்டர் வந்து ப்ரிஃபரன்ஸ்ல கொடுப்போம். அப்போ நமக்கு ஹால் டிக்கெட் வரும்போது தான் நம்ம எந்த எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறதே கன்ஃபார்ம் ஆகும். அப்போ ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க, அதிகபட்சமா 7 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல சொல்லிடுவாங்க எப்போ எக்ஸாம், அந்த மாதிரி விஷயமெல்லாம். அப்போ அந்த டேட்டுக்கு முன்னாடி தான் வந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு வாரத்துல போயிட்டு நம்ம சைன் வாங்கினா போதும். எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா நீங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து ரெக்கார்ட் நோட்ல சைன் வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த ரெக்கார்ட் நோட் சைன் வாங்குறத பத்தியெல்லாம் நான் உங்களுக்கு A to Z கைட் பண்ணுவேன், அதுல வந்து நீங்க எந்த விதத்துலையுமே பயப்பட தேவையில்லை. சரி, அதே மாதிரி மேல ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தேன், எவ்வளவு மார்க் எடுத்தா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க 45 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் செகண்ட் கிளாஸ். எப்படி 45 மார்க் கவுண்ட் ஆகணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம தியரி எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100க்கு நடக்குது, ப்ராக்டிக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா 100க்கு நடக்குது. இப்போ டோட்டலா வந்து 200 மார்க். இந்த 200 மார்க்கும் எப்படி நமக்கு வரும்? ஸோ ஜஸ்ட் வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இங்க குறைஞ்சபட்ச மார்க்னு ஒன்று இருந்தது இல்லையா, தியரியில 40, ப்ராக்டிக்கல்ல 50, மொத்தமா 90. இப்போ இது ரெண்டும் நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம்னா ஒரு மார்க் வரும் பாருங்க, 45. அதுதாங்க இது. இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டுத்துலயும் குறைஞ்சபட்ச மார்க் தான் எடுத்து நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து செகண்ட் கிளாஸ்ல பாஸுங்க. அப்போ அடுத்து இதுல நீங்க எப்படி இருந்தாலுமே சரி, சரிங்களா. இப்போ வந்து நீங்க ஜஸ்ட் வந்து தியரியில 40 தான் எடுத்திருக்கீங்க, ப்ராக்டிக்கல்ல 100 எடுத்துட்டீங்க. இப்போ எவ்வளவு ஆச்சு? மொத்தமா 140 ஆச்சுங்களா. அப்போ 140 அப்படிங்கிற போது மார்க் வச்சுப்போம். 140 அப்படிங்கிற போது 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 70 வந்துருச்சுங்களா. இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் 45ல இருந்து 59 மார்க் எடுத்துக்கிற வரைக்கும் செகண்ட் கிளாஸ்.
அதுக்கப்புறம் 60ல இருந்து 74 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்து 75ல இருந்து 100 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்ஷன். ஓகேங்களா? ஸோ மார்க் சிஸ்டம் புரியுதா? இங்க நீங்க பாத்தீங்க இல்லையா, இங்க 100 எடுத்துட்டீங்க. அடுத்து இன்னும் வந்து நீங்க டிஸ்டிங்ஷனுக்கு எவ்வளவு மார்க் கம்மியா இருக்கு, 140ல 10, இதுல ஒரு 10 சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டிஸ்டிங்ஷன். இப்படிதான் வந்து மார்க்ஸ் வந்து டிவைட் ஆகும். அதனால வந்து நீங்க ப்ராக்டிக்கல்ல கம்பல்சரி 100 வாங்கிடலாம். அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது. கிளாஸை கரெக்டா அட்டன் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். தியரியை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா 75+ தாராளமா வாங்கலாம். அதுக்கான சொல்யூஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் டெஸ்ட் இது எல்லாமே நம்ம கொடுப்போம். அதை நீங்க ஃபாலோ பண்ண போதும். இப்போ இந்த மாதிரி சொல்ற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மார்க் நம்ம வாங்கிக்கலாம். சர்டிபிகேட்ஸ் வந்து டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிற ஒரு பேர்ல வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஜஸ்ட் இவ்வளவுதான் விஷயங்கள். சிலபஸை பத்தியும் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ். மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் மெட்டீரியலாவே வந்து ப்ரொவைட் பண்றோம். ஓன் மெட்டீரியல்னா நம்ம வந்து கடந்த ஒரு 5 எக்ஸாமுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஓன் மெட்டீரியலா வச்சுதான் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். இந்த புது சிலபஸ் மாறினதுக்கு அப்புறம் இருந்து எல்லா எக்ஸாமுக்குமே நம்மளோட மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த மெட்டீரியல்ஸ் தான் இப்போ உங்களுக்குமே கொடுக்க போறோம். மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ், அதே போல பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் 5 மார்க் அண்ட் 2 மார்க், இது எல்லாத்துக்குமே மோர் இம்பார்ட்டன்ட். மெயினா வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஒன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறோம். ஒன்ஸ் அதை பாருங்க. ஓகே, நம்ம வந்து இப்ப மெட்டீரியல் பத்தி பாத்திரலாம். மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டா தியரி மெட்டீரியல். தியரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்டா இன்ட்ரோடக்ஷன்லேயே சிலபஸ் நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து A to Z கொடுத்துருப்போம். இப்போ முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது எல்லாமே பார்த்தோம்னா முன்னாடியே வந்து கொடுத்துருப்போம். நீங்க சிலபஸ் வந்து தனியா பிரிண்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்க இதை வச்சு என்ன இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி 1 மார்க்ஸ் எல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா ஒரு 100 பேஜ் சம்திங் இருக்கும். 90 பேஜ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது பிளஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நிறைய லைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கும் தேவையில்லாதது. அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 2 மார்க்னா இவ்வளவுதான் இருக்கணும், ஒரு 5 மார்க்னா இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல நம்ம இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். மொத்த தியரி அப்படிதான் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 மார்க்கை பார்த்தலாம். ஸோ மற்ற பார்ட்டெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த புக்குக்கு பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து 2 கொடுத்துருப்போம். நமக்கு இந்த சிலபஸ் கொடுத்த பிறகு 2 எக்ஸாம் நடந்தது. அந்த 2 எக்ஸாம் உடைய மாடல் கொஸ்டின் பேப்பருமே நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம். உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கணும்னா இதை எடுத்து நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது போக இதுக்கான ஆன்சரையும் வந்து பின்னாடியே கொடுத்துருப்போம் 1 மார்க்கானது. இதை நீங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது போக பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 1 மார்க்கை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க இந்த 1 மார்க்கை படிச்சீங்க அப்படின்னாலே 7 யூனிட்ஸ் இருக்கும். பிளஸ் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் மொத்தமா 8 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 50 கொஸ்டின், அதிகபட்சமா 10 வச்சுக்கலாம், 50 கூட வேணா, அதிகபட்சமா 10 கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ல இருந்தே ப்ரெசென்ட் ஆயிரும். அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டை தவிர்த்து ஒவ்வொரு பார்ட்டுக்கான கொஸ்டின்ஸுமே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கான ஒரு பார்ட், அதுக்கப்புறம் மேட்ச் தி ஃபாலோயிங், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு சொன்னோம், அது இருக்கு. எக்ஸ்ட்ரா 1 மார்க் இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு 1000+1 மார்க்ஸ் கவர் ஆகும். இதுல வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலுமே 800 கொஸ்டின்ஸ் அஷூரன்ஸா உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகும். அதிகபட்சமா 1000 கொஸ்டினுக்கு மேலேயே போகுது. நமக்கு புது கொஸ்டினே 1000 கிட்ட இருக்கும். இருந்தாலும் நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் லெஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 800 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்சிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30+ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆயிரும். எப்படி சிஓஏல கேட்கக்கூடியதுல. அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ்ல நடத்தக்கூடிய பார்ட்லாம் நீங்க அங்க வந்து லெசன் பண்ணீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு பிளேஸ்லயுமே வந்து இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கா வரலாம், 2 மார்க்கா வரலாம், இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் சொல்லுவேன். அதுல இருந்து பார்த்தோம்னா அதிகபட்சமா ஒரு 5 கொஸ்டின் ப்ரெசென்ட் ஆகுதுன்னே வச்சுப்போம். மொத்தமா நீங்க 1 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா 35 கொஸ்டின் எடுத்துடுறீங்க. இப்படிதான் வந்து நம்ம எக்ஸாம்ஸையும் வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் பண்ண போறோம். அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பைரல் ஃபார்மேட்டுக்கு பின்னாடி புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்ஸ் ஃபார்மேட்ல கொடுக்கல, ஸ்பைரல் ஃபார்மேட்ல தான் கொடுக்குறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
புக்குக்கு பின்னாடியே வந்து எம்டி கொஸ்டின் பேப்பர் ஒன்று கொடுத்துருவோம். ஒன்று அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொன்று அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு யூனிட்டுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அங்கே தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு, அப்போ அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அங்கே நீங்கள் ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு யூனிட் முடியும் நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரைட் பண்ணி டோட்டல் கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு யூனிட் முடியும் உங்களுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் வந்துடும். இதுதான் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா தியரி மெட்டீரியலுக்கான ஒரு ஃபார்மேட். இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் அஷூரன்ஸாக 100க்கு 75 கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிட முடியும் மார்க். அப்போ இது மட்டும் அப்படின்னா இது கூடவே சேர்த்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலையும் பார்க்கணும். அப்போ இந்த மெட்டீரியல் மட்டும் வச்சு இவ்வளோ எடுத்துடலாம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வராதிங்க. அடுத்து நமக்கு ப்ராக்டிக்கல் இருக்கு. நான் ப்ராக்டிக்கல் இருந்து மேஜராக எப்படியெல்லாம் மார்க்ஸ் கவர் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபர்ஸ்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ இதையும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, இதுதான் அது. இது வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பார்ட் நான் வந்து அங்கே 7 கொஸ்டின் காட்டியிருப்பேன். 1 to 7th இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகும்னு சொல்லி அந்த கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஏ ப்ரோக்ராம், அதே போல் ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ், ரன்னிங் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர், இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் தனித்தனியாக எய்ம் எழுதாமல் மொத்தமாக சேர்த்துனா இது ஒரே கொஸ்டின் தான். அதுக்குள்ளே சப் கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம கொடுத்துருக்குற இந்த ஃபார்மேட்டை அப்படியே நீங்கள் மெயின் எக்ஸாம்லையும் எழுத போகிறீங்க, ரெக்கார்ட் நோட்லையும் எழுத போகிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் மாடல் டெஸ்ட் வைக்கும் போதும் இப்படியே தான் எழுத போகிறீங்க. எப்படியுமே வந்து நீங்கள் இந்த ஃபார்மேட்டை மாற்றக்கூடாது, நீங்கள் குழம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஃபார்மேட்டடாக கொடுக்குறோம். அந்த ஃபார்மேட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாலே வந்து போதுமானது தான். இப்போ இந்த எய்மெல்லாம் நான் கொடுத்துருக்கிற மாதிரியே நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இதை எப்படியெல்லாம் நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிறத நான் கிளாஸில் சொல்கிறேன், நீங்கள் அப்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டார்டிங்கே ப்ரோக்ராம், ரன்னிங்கே ப்ரோக்ராம், இந்த ஸ்டெப்ஸ் மட்டுமே போதுமானதாக தான் நமக்கு. அப்போது இது வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 30 மார்க் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆயிரும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இதை எப்படியெல்லாம் எழுதலாங்கிறத நான் கிளாஸில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 2-3 கொஸ்டினுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா மற்ற எல்லா கொஸ்டினுக்கும் அதே மாதிரியான ஃபார்மேட் தான். நீங்கள் ஒன்றை ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல். இப்போ இந்த கொஸ்டினுக்கான வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரூப்லேயும் கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அதே தான். ஒரு சில மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கிராமட்டிக்கல், அதே போல் லைன் பை லைனாக இருக்கும். அதெல்லாம் நமக்கு அவ்வளோ படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நமக்கு இந்த ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் அங்கே எடுத்து கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் பண்ண விஷயம் மட்டும் உங்கள் பேப்பரில் இருந்தால் போதுமானது. அப்போது நீங்கள் அந்த ஒர்க் பண்ணதை வச்சு தான் அவுட்புட் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எக்ஸாமினர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அப்போது நீங்கள் வந்து ரொம்ப கிராமட்டிக்கலாக எழுதி அந்த மாதிரி கொடுக்கணுங்கிற தேவை கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ஃபார்மேட்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது தான். ஓகே, இது மாதிரி தான் நம்ம மொத்த மெட்டீரியல்ஸுமே இருக்கும். சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது பிடிஎஃபா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்போம். கண்டிப்பாக பிடிஎஃப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுல ஒன்லி வந்து ஹார்ட் காப்பீஸ் மட்டும்தான். அது வந்து ஸ்பைரல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நம்மளோட மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக புக் ஃபார்மேட்டில் கிடையாது. இதுவும் வந்து லிசன் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்பைரலாக வரும். சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரி, அதே போல் வந்து 1 மார்க்குக்கு சேர்த்து இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கான ப்ரொசீஜருக்கானதாக இருக்கும். மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கான ரெக்கார்ட் நோட்டு. இந்த மாதிரி 3மே வரும். ஓகே, இந்த 3 மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை நம்ம நல்லபடியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு போதுமான மெட்டீரியல்ஸ். நீங்கள் அடிஷ்னலாக வந்து எந்த மெட்டீரியலுமே வந்து பிரிண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வேறு எந்த மெட்டீரியலுக்கும் நீங்கள் போகவே தேவையில்லை. நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி கம்பல்சரி டிஸ்டிங்ஷன் உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு விஷயம் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹால் டிக்கெட்டு. அது கூடவே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா போனோஃபைடு. இந்த போனோஃபைட் பார்த்தோம் அப்படின்னா ஹால் டிக்கெட் வரும்போது தான் வரும். இது 2 மட்டும்தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்க. 2 பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுற வேலையே. மற்ற எல்லாமே நம்மளே ஃபார்மேட்டடாக கொடுத்துறோம். நீங்கள் ஜஸ்ட் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. பர்ச்சேஸ் பண்ணி படிக்க மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது தான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல் காமிச்சதை பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா அடுத்ததாக வந்து டெஸ்ட்டு எப்படியெல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறேன். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளாஸ் நடக்க அன்னன்னைக்கு நடத்துறது, அடுத்த நாள் உங்களுக்கு டெஸ்ட் எழுதிட்டு தான் நீங்கள் கிளாஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய இந்த பீரியடை நம்ம யூஸ் பண்ணி இந்த எக்ஸாமில் கம்பல்சரி பாஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆகி போயிடணும். அதனால் வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்போம். சொல்கிற விஷயத்த ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்முமே கூட. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி டெய்லி கிளாஸ் நடத்த இருக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக முடிச்சணும். அது ப்ராக்டிக்கலாக இருந்தாலுமே சரி, தியரியாக இருந்தாலும் சரி, 1 மார்க் டெஸ்ட் அதை சொல்லுவோம்.
அதுவுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணி எழுதணும். அந்த புக் பின்னாடி காட்டணும்ல எம்டி கொஸ்டின் பேப்பர், அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்துட்டு 1 மார்க்கும் எழுதி கொடுத்துடணும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிடிஎஃப் டெஸ்ட் எப்போ கொடுப்போம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துருது இல்லையா, ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் கொடுப்போம். உங்களுக்கு டெஸ்ட் பிளான் கொடுத்து அந்த டெஸ்ட் பிளான் படி பிடிஎஃப்ஸ் வந்து டெஸ்ட்டாக கொடுப்போம். அதில் வந்து 1 மார்க் இருக்கும், 2 மார்க் இருக்கும், 5 மார்க் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் கொண்டு வருவோம். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். கூகுள் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கான டெஸ்ட் தான். சரிங்களா, 1 மார்க் மட்டும் தான் எழுத முடியும், உங்களுக்கே தெரியும். அப்போ கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டுமே கொடுப்போம். உங்களுக்கு 7 யூனிட்டுக்கான கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டுமே கொடுப்போம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணிடுவீங்க. அட்டன் பண்ணீங்கன்னா தான் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து நமக்கு எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா, இதில் வந்து கம்பல்சரி இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் வந்து கொடுப்போம். மொத்தம் 3 டெஸ்ட் ஃபார்மேட் வருது, அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு லைவ் கிளாஸ் மட்டும்தான். நான் A to Z டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிட்டு நினைக்கிறேன். வேற ஏதாவது சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் அது நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. நான் டீட்டெயில்ஸ் வேற ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, என்ன மெயினான விஷயம் அப்படின்னா, கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு லைவ் மட்டும்தான். கிளாஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8:30 இருந்து 9:30 PM. இது வந்து ரெகுலர் கிளாஸ். சரிங்களா, ரெகுலர் அப்படிங்கிறதால நமக்கு இப்போ வர்ற 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். 2/4/25 அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். மொத்தமாக நம்ம 2.5 மாதம் கிளாஸை கொண்டு போகிறோம் ரெகுலர் கிளாஸில். அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் வந்து டீட்டெயில்ஸ். இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்ம 100% டிஸ்டிங்ஷனில் எடுத்துடலாம். ஒரு சிலர் கேட்போம், நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் லீவ் போட்டேன், அப்போ அந்த கிளாஸை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி லீவ் போடுறவங்களுக்கு நம்ம இந்த கிளாஸ் டோட்டலாக முடிஞ்ச பிறகு ஆப்ஷன் கிளாஸஸ்க்காக ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக அதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம அந்த ஆப்ஷன் கிளாஸஸ் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்து அடிக்கடி லீவ் போடக்கூடாது. தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைக்கு போகிறது ஒரு விஷயம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதுதான் வந்து விஷயங்கள். அதே மாதிரி எனக்கு நடத்த மறந்துடும், நான் வந்து திரும்ப எப்படி ரீகால் பண்ணிக்கிறது, எனக்கு ரெக்கார்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா ரெக்கார்டிங் நம்ம வந்து கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு எத்தனை டைம் டவுட் வந்தாலும் சரி, நான் அடுத்தடுத்த நாள் கிளாஸஸ்ல உங்களுக்கு அதை திரும்ப நடத்திடுவேன். நீங்க கேட்டீங்கன்னா நான் அடுத்து ஸ்கிப் பண்ணாம உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவேன். ஸோ நானும் சலிக்க மாட்டேன், நீங்களும் தயக்கப்படாம கேட்டுக்கோங்க. சரி, ஓகே, இவ்வளவுதான் விஷயங்கள். இது போக அடுத்து எக்ஸாம் ஃபீஸ், அதுக்கப்புறமா வந்து நம்ம கோர்ஸ் ஃபீஸ், மெட்டீரியல்ஸ் ஃபீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கோர்ஸ் ஃபீஸும் மெட்டீரியல்ஸ் ஃபீஸும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும், கோர்ஸ் அப்படிங்கிறது நான் டீச் பண்றதுக்கான கிளாஸ் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1500. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓன் மெட்டீரியல் தான். நீங்க ஏற்கனவே ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதே வச்சுக்கோங்க, புதுசாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்ல காட்டின மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதே வந்து போதுமானது தான். ஸோ ஜஸ்ட் வந்து அதுலலாம் 1 மார்க்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் 1 மார்க்ஸ், அதே மாதிரி வந்து பெரிய கண்டென்ட்டாக இருக்கு, அந்த அளவுக்கு நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியாத மாதிரி இருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து பார்த்துக்கோங்க. மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் 750. இது வந்து நமக்கு கொரியர் சார்ஜோட வந்துடும், அடிஷ்னல் ஃபீஸ் எதுவும் கிடையாது. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 1250 தான் வந்து நம்மளுடைய கோர்ஸ் பிளஸ் மெட்டீரியல்ஸ் ஃபீஸ். ஓகே, இது வந்து பார்த்தோம்னா என் சைடு வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1030 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ். ஓகேங்களா, ஸோ இது எக்ஸாம் வரும்போது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் நான் போட்டு அப்ளை பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, உங்கள் நியரஸ்ட் சென்டர் எதுவாக இருக்கோ அதை பார்த்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி கொடுத்துருவேன். இதுதான் வந்து இருக்கக்கூடிய மொத்த டீட்டெயில்ஸுமே. இப்போ இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, மொத்தமாக உங்களுக்கு 3280 ரூபாய் வரும். நீங்கள் இப்போதைக்கு நமக்கு வந்து 2250 பே பண்ணீங்கன்னா போதும். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய கடமை, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இவ்வளவுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா A to Z இன்ஃபர்மேஷன்ஸ். டெமோ கிளாஸ்லயும் நம்ம இதை பத்தி தான் பேசணும். டெமோ கிளாஸ்ல என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள பர்சனலான டீட்டெயில்ஸ் எல்லாம், அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்க அட்டன் பண்ணாததால உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தா நீங்க செப்பரேட்டா வாட்ஸ்அப்ல கேட்டுக்கோங்க. அதே போல உங்களுக்கு நான் டெமோவுக்கான வீடியோஸ் பார்த்தோம்னா ஒரு 3 வீடியோ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அந்த வீடியோவை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. லைவ் கிளாஸ் வீடியோ இருக்கும், அப்படிதான் கிளாஸ் இருக்கும். சரிங்களா, இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடத்தின வீடியோ, அது நம்ம இப்போ கொஞ்சம் மெருகேற்றிக்கலாம். ஆஃப்டர் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்காக கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் PDF நான் கொடுக்குறேன்.
அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் பிடிஎஃப்ல அது ஃபார்மோட லிங்காக கொடுக்குறேன். சும்மா கிளிக் பண்ணி அதில் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருப்பேன். அந்த 10க்கும் உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அது நம்மளோட ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃபார்மேட்டுக்காகவுமே அதை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணி அதில் ஃபெயிலாக போனவங்க இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது எதனால் ஃபெயிலாக போனாங்க, அவங்க எப்படி அந்த பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் இதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா 24 பக்கம் தான் எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து டோட்டலாக நமக்கு மார்க் கவுண்ட் பண்ணி போடக்கூடிய ஏரியா தான். எந்தெந்த பார்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது தான். டோட்டல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 17 தான். அப்போ நமக்கு 1 மார்க்கே பார்த்தீங்கன்னா 40 வந்துடுது. அப்போ 17 மார்க் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் படிக்காமல் சொன்ன விஷயத்த கேட்காம செஞ்சதால் வந்த வினை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். ஒன்றுமே எழுதலை, பேப்பரில் எதுவுமே இல்லை. ஸோ ஏதோ ஒரு கடமைக்காக எழுதி விட்ட மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அதனால வந்து நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத தான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து அப்பப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் எக்ஸாம் வரும்போது பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட எக்ஸ்ட்ரா ஓன் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். சொல்லும்போது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம சொல்ல கடமை முடிஞ்சிடும். பார்த்துக்கோங்க இந்த பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கண்டென்ட்டே எதுவுமே இல்லை, ஏதாவது ஒன்று எழுதி விட்ட மாதிரி தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பேப்பரை படித்து பார்த்து தான் திருத்துறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதே மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதில் தான் கொஞ்சம் மார்க் உங்களுக்கு 1 மார்க்கில் வந்திருக்கு. 1 மார்க்கில் வந்து ஒரு 13 மார்க் கிட்ட வந்திருக்கு. மீதி 4 மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாகவே அவ்வளோதான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷங்க, 17. ஓகே, மீதி ஒரு 4 மார்க் மற்ற கண்டென்ட் ஏதோ 1-2 எழுதுறதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான பேப்பரோட ஃபார்மேஷன் கிடையாது. இப்படி எழுதணும் அப்படின்னா இதுதான் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம சொல்ற விஷயத்த ஸ்கிப் பண்ணாம பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பேப்பர், பேரெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். 13 மார்க். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் பாருங்க. இவங்களுமே ஒன்றுமே இல்லை. சரிங்களா? 1 மார்க்கில் அந்த மேட்ச் தி ஃபாலோயிங்கும் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதில் மட்டும்தான் மார்க். மற்றது எதுவுமே வந்து மார்க் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன, ஒரு டயக்ராம் நம்ம போடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு நம்மளால ஸ்கேல் வச்சு போட முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு ஆதார் கார்டாவது வச்சு நம்மளால கிளியராக போடுற அளவுக்காவது பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துக்கணும். டயக்ராம்லாம் மிஸ்டேக் பண்ணோம்னா 1 மார்க் கூட போட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த எக்ஸாமில் வந்து அந்த டயக்ராம்லாம் கேட்கல. அப்போ டயக்ராம் போட்டோம்னா ஈஸியாக மாட்டிப்போம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அன்வான்ட் டயக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து சிஓஏவில் வரவே வராது. இந்த மாதிரி ஒன்று கிடையாது. மேக்ஸ் டயக்ராம்ஸ்லாம் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். இப்போ ஒரு புக்கை ரீட் பண்ணாதான் அதில் இதுதான் கண்டென்ட் இருக்குது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏதாவது ஓன் கிரியேஷனில் எழுதுறதுக்காவது உதவும். புக்கே நம்ம ரீட் பண்ணாமல் போயிட்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீவேல்யூஷனே போட்டாங்க, அதெல்லாம் பாஸ் ஆகாதுன்னு 100% தெரியும், இருந்தாலும் போட்டாங்க. இந்த கதை ரொம்ப பெருசு, இப்போதைக்கு இதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. ஆஃப்டர் வந்து நீங்கள் இன்னொரு பேப்பர் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஓகே, இன்னொரு பேப்பர், இது வந்து 31 மார்க். ஓகே, இந்த 31 மார்க் மற்றதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா 1 மார்க்கில் வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆச்சு. 1 மார்க் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி 1 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சரிங்களா? 1 மார்க்கை வந்து விட்டீங்க அப்படின்னாலே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் தான் நமக்கு. அதுவும் இல்லாமல் கண்டென்ட்டுமே வந்து ஒரு கையெழுத்துக்காக மார்க் போட்டிருக்காங்க. பட் கையெழுத்து மட்டும் இல்லாமல் மேலோட்டமாக போயிருக்காங்க, படிச்சிருக்காங்க எழுதினவங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். இன்னும் ஒரு 4 மார்க் எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளோ மார்க் இதுக்கு 10ஆம் மார்க்கு, இன்னும் ஒரு 9 மார்க் எடுத்திருந்தாங்கன்னா இவங்க பாஸ். ரீவேல்யூஷன் போட்டுச்சு ஆனாலுமே ஃபெயிலு. ஏன்னா எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் திருத்துறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற போது ஃபெயில் தான் ஆவாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்களும் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஒண்ணுமே இல்லை, நீங்க பேப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கிளாஸ்ல எக்ஸாமுக்கு முன்னாடியே சொல்லுவோம். நம்ம கிட்ட வரவங்களே வந்து பார்த்தோம்னா நல்லா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஃபுல் டெஸ்ட் வைக்கும் போது அவங்களோட பேப்பரை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அப்போ அது மாதிரி நாம கொஞ்சமாவது ட்ரை பண்ணி அந்த மாதிரி பேப்பர் எழுதணும்னா போதுமானது தான். ஸோ ஜஸ்ட் பாருங்க, ஏதாவது ஒன்று போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மார்க்ஸ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் கம்பல்சரி பண்ணிடவே கூடாது. இதெல்லாம் காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர்லாம் இந்த இடத்துல நான் காட்டுறேன். எக்ஸாம் டைமில் இந்த பேப்பரை வச்சு உங்களுக்கு செப்பரேட்டான வீடியோவும் கொடுப்பேன். ஜஸ்ட் அப்பயும் நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோதாங்க வந்து சிஒஏ பற்றினா A to Z இன்ஃபர்மேஷன்ஸ். இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா
நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் யூபிஐ ஆர் மொபைல் நம்பர் ஜிபே நம்பருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. உங்களுக்கான அந்த மெட்டீரியல்ஸை நான் சென்ட் பண்ணிடுறேன். 1 or 2 டேஸில் மேக்ஸிமம் உங்கள் கைக்கு ரீச் ஆயிரும். கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னே சொன்ன மாதிரி 2/4/25 அன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெகுலர் கிளாஸாக இருக்கும். டிலே பண்ணாமல் கிளாஸை வந்து முதல்ல இருந்து அட்டன் பண்ண பாருங்க. நீங்கள் 100% பாஸ் பண்ணுறதுக்கு என்ன எஃபெக்டோ அதை நான் வந்து கொடுப்பேன். அதே மாதிரி நான் சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணி நடந்துக்கிட்டீங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறத நான் இப்போவே வந்து சொல்லுவேன். ஜஸ்ட்டு இந்த சிலபஸ் இருக்கும்போதே நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த சிலபஸும் டஃப்பெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடிஷ்னலான ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். டைப் ரைட்டிங் எக்ஸ்ட்ரா பண்ணணும். அதுக்காக நீங்கள் டைம் இன்னும் அதிகமாக ஒதுக்கணும். அப்படிங்கிற போது இந்த டைமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டைம் எதுவுமே தேவைப்படாது அப்படிங்கிறது தான் எங்கள் நிதர்சனமான உண்மை. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஓஏ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து இந்த டைம் மட்டும் படித்து பாஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.